ஹாய், நாங்கள் வந்து இப்போ இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். மன்னாபுரம் கெவின் கிச்சனில் இருந்து கதைக்கிறோம். என் பேர் வந்து தயா. ஐ மீன் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் நிதி கிரியேஷன். நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து 3 hours எடுக்கும். நாங்கள் அங்கே போன பிறகு உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது. நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கோ, நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். போய் அந்த இடத்துக்கு போன பிறகு உங்களுக்கு பார்க்கலாம். அதை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ. நாங்கள் இப்போ வந்து ட்ராவல் பண்ணி கொண்டிருக்க 1 hourக்கு கூட வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஒரு ஒன் ரூட்டில் வந்து பிரேக் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கனடாவிலேயே ஃபேமஸான காஃபி வந்து டிம் ஹார்டன் என்று சொன்னால் கனடாவில் ஃபேமஸ் காஃபி. அதை எல்லாருமே வந்து விரும்பி அதை வந்து குடிப்பினோம். இங்கே வந்து அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஃபி இன் கனடா. அதை வந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சுவிஸில் இருந்து வந்திருக்கிறா எங்களோட அக்காட மகள். அவளோட சேர்ந்து நாங்களும் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்களும் எல்லோரும் வந்து இதை சேர்ந்து பார்க்கணுமென்று விரும்புகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ ஒரு ஒன் ரூட்டில் 10 வந்து இறங்கி நிற்கிறோம். மிச்சம் வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி அதில் இருந்து நாங்கள் மிச்சம் இதை போடுறோம். நீங்களும் சேர்ந்து எங்களோட பயணம் செய்து பாருங்கள். மன்னாபுரம் கெவின் கிச்சன்லேருந்து அக்கா தான் நடுக வந்து உங்களுக்கு சொல்கிறவா. ஆனால் அவள் அன்றைக்கு வேறு என்னோட இடத்துக்கு இருக்கிறதுக்காக போட்டால் இந்த எங்களோட பாய்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு ஒன் ரூட்டில் இருந்து அவங்க ஒரு பிரேக் எடுத்து அங்கே சாப்பிட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு சாப்பாடெல்லாம் வந்திருக்கிறோம். இந்த இருக்குது இனி ஒரு பிக்னிக் மாதிரி வந்திருக்கிறோம் எல்லோரும். இனி அங்கால போய் மிச்சத்தை நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறோம். தொடர்ந்து எங்களோட பயணித்து பார்த்து கொண்டிருங்கள். ஓகே, நன்றி. ஓகே, நாங்கள் இப்போ எங்களோட பயணம் வந்தால் ஆஃப்டர் 3 hours பிறகு வந்து சேர்ந்துட்டோம். 1000 ஐலண்ட் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு குரூப்பாக தான் நாங்கள் இந்த எல்லோரும் நிற்கிறோம். ஒரு குரூப்பாக சேர்ந்து வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த இடத்தை எங்களோட சேர்ந்து பயணம் செய்து இதை பார்க்கலாம். நல்ல ஒரு இடம். கனடாவிலே வந்து இதுவும் ஒரு நல்ல இடம். எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். லண்டனில் இருந்து எங்களுடைய அக்கா ஒரு ஆள் வந்திருக்கிறா. இவள் தான் லண்டனில் இருந்து வந்திருக்கிறா.
இவாவும் இந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறா. நல்ல இடம். நீங்களும் எப்பண்டாலும் எந்த நாட்டில் இருந்து வரைக்கும் இந்த இடத்த வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இனி நாங்கள் போட்டில் ஏற போகிறோம். எங்களுக்கு இன்னும் ஏறுறதுக்கு 1 hour இருக்குது. அப்போ ஏறினா ஏதோ இந்த 1000 ஐலண்ட் போட் வந்து இந்த வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் ஐ திங்க் இந்த போட்டில் நாங்கள் ஏறுவோம்ன்ட்டு எனக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் அடுத்த போட்டாக தான் இருக்கணும். ஏன்னா எங்களோட டைம் வந்து இன்னும் ஒரு 45 மினிட்ஸுக்கிட்ட இருக்குது எங்களுக்கு வர்றதுக்கு. நீங்கள் இப்போ கனடா ஃப்ளாக் இந்த இருக்குது. கனடா ஃப்ளாக் பார்க்கலாம். அமெரிக்கன் ஃப்ளாக் இருக்குது. அமெரிக்கன் ஃப்ளாக் பார்க்கலாம். எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது நல்ல ஒரு இடம். இது வந்து நாங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. வந்து எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு இடமாக இருக்கிறது. இதை பார்த்து கொள்ளலாம். வந்து அடுத்தது நாங்கள் இனி ஏறின பிறகு மிச்சத்தை உங்களுக்கு காட்டுறோம். வணக்கம், குட் ஈவினிங். நாங்கள் இங்கே ஒரு ஐலேண்ட், கனடாவில் ஒரு 1000 ஐலேண்ட் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. இஸ் ஆல் ஓவர் லைக் அ வாட்டர் சரௌண்டட். டிஃப்ரெண்ட் ஐலேண்ட் சைட்டுக்கு டிஃப்ரெண்ட் டைம் படி அந்த போர்டிங் வந்து கால்குலேஷன் பண்ணி ஆன் ஸ்கெட்யூலில் வெப்சைட்டில் போட்டிருக்கு. அந்த வெப்சைட்டும் படி எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு எவ்வளவு கன்வீனியன்ஸாக வந்து ஜாயின் பண்ணலுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வரலாம். ஆல்மோஸ்ட் லைக் மோஸ்ட்லி லைக் சம்மர் சீசன் வந்து இஸ் வெரி பியூட்டிஃபுல்லாக ஒன்று இருக்கும். லைக் ஹூவர் மிஸ் தேர் ஓன் கண்ட்ரி பேக் ஹோமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இங்கே வந்தால் ஒரு நேச்சுரல் மெமரிஸ் பேக் கம்மிங். இந்த வாட்டரோட சுற்றி இருக்கிறபடியாக அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் தென் இந்த போர்டிங் வந்து என்ன மாதிரியான சிஸ்டம்னு சொல்லி ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கேங்க. நாங்கள் இன்றைக்கு எங்களோட கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இதுக்குள்ள இன்னும் அட்டென்ட் பண்ணி இல்லாமல் போயிட்டுது. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஒர்க்கிங் ஸ்கெட்யூல் இருக்கிறபடியாக. ஸோ டுடே இஸ் அ சண்டே. ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கிற சுவிட்சர்லேண்ட் வந்திருக்கிற ஃபேமிலியோடையும் என்னுடைய சிஸ்டரும் இங்கிலாந்து வந்திருக்கிறா. என்னுடைய கசின்ஸ் நாங்கள் கனடாவிலான் இருக்கிறோம். பாவிகளுக்கு சப்போர்ட்டாக நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி எங்களோட ஸ்கெட்யூல் டைம் வந்து 6:30 PM எங்களோட போட் ரெடி ஆகும். பட் நாவ் ஹியர்ஸ் 5:45. ஸோ இன்னும் 30 மினிட்ஸில் நாங்கள் போர்டிங் பண்ணணும். அது எங்களுடைய டைம் இன்றைக்கு சண்டேன்றபடியாக லாஸ்ட் ஹவர்ஸ் வந்து எங்களோட 6:30 1 hour பிளான் ஸ்கெட்யூல் தான் நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிறகு நைட்டுக்கு இல்லை சிச்சுவேஷன் வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷலி ஃபார் த லேட் இதுக்கு போட்டிங் செய்ய இயலாத சேஃப்டி கன்சர்ன். ஸோ அதால் அப்படி ஒரு சிச்சுவேஷன். அப்போ நாங்கள் லாஸ்ட் ஹவர்ஸை கட்ச் பண்ணிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் இன்றைக்கு. ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ they will come back again. So we wish you all happy Sunday and we will go for the boarding. Yeah, thank you for give us this opportunity. So we will all together enjoy. So we will meet in the boat. So continue. நாங்கள் இப்போ எங்களுக்கு ரைட் நாவ் 6 PM. ஸோ இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் எங்களுக்கு இருக்கிறபடியாக நாங்கள் கொஞ்சம் அந்த ஏரியாவில் உள்ள அதை ஒரு ஸ்மால் டவுனுக்கெலாம் அந்த ஐலாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் உள்ள அந்த டைமை பேக்கப் பண்ணணுன்றக்க அந்த மீன் டைம் நாங்கள் அந்த டவுனுக்குள்ளே வாக் பண்ணுறோம். அப்படி காஃபி எடுக்கலாம், மிஞ்சா ஐஸ்கிரீம்கள் எடுத்து சாப்பிடலாம். நல்ல சின்ன கடைகள் இருக்குது. அப்போ அதுகளை இருக்கா சுற்றி பார்த்து இந்த கனடாவில் இன்றைக்கு நல்ல வெதர் வந்து நல்லா இருக்குது. நல்ல சன்ஷைனோட நல்ல வெக்கையாக இருக்குது இங்கே நல்ல. அப்போ அதே மாதிரிக்கா காஃபி கொண்டு எடுத்து குடிக்கலாம், இல்லை ஜூஸ் குடிக்கலாம், இல்லை ஐஸ்கிரீம் குடிக்கலாம். எல்லாத்தையும் குடிச்சு பாப்பா வண்டி போட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு டவுன் கொஞ்சம் லிட்டில் குவைட்டாக இருக்குது. அதில் ஒரு காரணம் என்னென்னா இங்கே வந்து கனடாவில் சண்டே.
சண்டே இருக்கேக்கில் அந்த அதுவும் ஈவினிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மண்டே எல்லோரும் ஒர்க்கு போகணும். ஸ்கூல் ஹாலிடே ஆல்வேஸ் சம்மர் தான், பட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வை பேரண்ட்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணி அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி வந்துடுவினோம். நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஷார்ட் வீக்குண்டபடியாக என் அங்கேருந்து வந்தவே சுவிட்சர்லேருந்து வந்தவே என்னுடைய சிஸ்டரும் அவைகள் லாஸ்ட் கம்மிங் வீக்கெண்ட் அவை திரும்பி ரிட்டர்ன் ஆகினோம். ஸோ அதுக்காண்டி நாங்கள் இந்த சண்டேயை யூஸ்ஃபுல்லாக ஆக்கணுமென்று சொல்லி அந்த ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் 25 நிமிஷம் இருக்கிறபடியாக நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கும் நாங்கள் இந்த இடங்களை சுற்றி காட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணித்து இந்த இடங்களை பார்த்து ரசித்து கொண்டிருங்கோ. அதே நேரத்தில் இங்கே வந்து கூடுதலாக இப்போ இந்த டைமில் வந்து எங்களோட இனம் கூட எங்களோட நேபர் கண்ட்ரி இந்தியன் நாங்கள் எல்லோரும் இங்கே நிற்கக்கூடியதாக இருக்குதுண்டா. அவைகள் இப்போ சம்மர் டைமுக்கு தான் இப்போ கனடாவில் எல்லோரும் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே வர்றவைகள் அவையோட ஹாலிடேஸை வந்து என்ஜாய் பண்ணணுமெண்டு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய ஆட்களும் இங்கே நிற்கக்கூடிய மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதை நீங்கள் இப்போ பார்த்துக்கொள்ளலாம். இங்கே வந்து போனீங்களா உங்களுக்கு இன்னும் ஒரு வரணும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஆல்வேஸ் கனடா இஸ் லைக் ஆல்மோஸ்ட் எங்களுடைய ஒரு பேக் ஹோம் கண்ட்ரி மாதிரி தான். இந்த நாட்டில் எல்லாரையும் ஒரே ஈக்குவலாக எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து எல்லாரையும் தங்களோட குடும்பங்களோட தாங்கள் வாழக்கூடிய மாதிரி வசதிகள் எல்லாத்தையும் இந்த கனடா அரசாங்கம் அமைச்சு கொடுத்துருக்கு. ஸோ அதே நேரத்தில் இங்கே இருக்கிற மக்களும் எல்லாரும் ரெஸ்பெக்டாக இந்த கண்ட்ரிக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஃபேமிலிக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோரும் நாங்கள் சந்தோஷமாக இங்கே இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கனடாக்கு ஹாலிடேக்கு நீங்கள் எங்கே போகணுமுண்டு உங்களுக்கு ஒரு உணர்வுகள் ஃபீலிங் இருந்தால் கனடாவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் இங்கே எல்லோரும் இப்போ இதில் நிற்கிறோம். நாங்கள் கூடுதலாக ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸுக்கு இங்கே இருக்கிறோம். எங்களோட குழந்தைகள் எல்லாம் இங்கே தான் கனடாவில் பிறந்து ஸ்கூல் போய் எல்லாம் செய்து தங்களோட லைஃப்பில் இப்போ செட்டில் ஆகினோம். ஸோ எங்களோட ஏஜ் இப்போ நாங்கள் இப்படியான டூரிஸ்ட் பீப்புளோடு நாங்கள் அவைகளுக்கு என்கரேஜ் பண்ணி அவைகளையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையான இடங்களுக்கு தான் நாங்கள் அவைகளையும் கூட்டிக் கொண்டு வர்றோம். ஸோ அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் வசதிண்டு இருக்கும். அந்த வசதியோடு அந்த டைம்களை ஒதுக்கி ஒரு முறை என்றாலும் உங்களோட குடும்பத்தோடு என்றாலும் உங்களோட பிள்ளைகளோடு என்றாலும் இந்த நாட்டு கனடாவுக்கு வாங்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கிறபடியாக நாங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம் என்று போட்டிங் செய்கிறதுக்கு நாங்கள் இனி தயாராக போகிறோம். நீங்கள் அதுக்கேற்ற சூழ்நிலையில் நீங்கள் பார்த்து நீங்கள் அதில் என்ஜாய் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நீங்களும் பாருங்க. தேங்க்யூ. Okay, now time to boarding. So everybody get in the boat. This boat has like a 3 level. So downstairs, middle and upper. So நாங்கள் வந்து upper level இருக்கிறோம்.
ஸோ போர்டிங் இப்போ எல்லா பீப்புளையும் இந்த போர்டில் புக் பண்ணின எல்லா பீப்புளையும் எல்லாரையும் கவர் பண்ணி எல்லாம் they are get in. So all people are in seated. அப்படியே 1 ஹவராக இதில் உள்ள ஐலண்டை த்ரூ த போட்டால் போட் சர்வீஸ் பண்ணிக்கொண்டு இது என்ன ஐலண்ட் அதை சொல்லி இண்டிகேட் பண்ணி இந்த போட் சர்வீஸ் பீப்புள் வந்து சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டு எங்களை ஒரு சின்ன ஸ்மால் போட் ஜேர்னி கொண்டு போயினோம். ஸோ நாங்களெல்லாம் இங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஸோ இட்ஸ் கால் லைக் பால்கனி. ஸோ பால்கனியில் இருக்க கன்வீனியன்ஸாக எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் தெரியாத உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து ரசிக்கலாம், விரும்பலாம். இங்கே நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ 1000 ஐலாண்டில் நிற்கிறோம். போட் பலிக்கிடுது, ரெடி ஆகிட்டு போய் சுற்றி காட்ட போகிறாங்க. பாருங்க, எல்லாம் பார்த்து முடிஞ்ச அப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் என்ன மாதிரி. ஓகே, Et vous recevez l'instruction de porter un gilet sauvetage, placez-le sur votre tête, attachez la sangle longue autour de votre taille et attachez les autres petites attaches à l'avant du gilet. இப்போ போட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பயணம் வந்து 1000 ஐலண்ட் அதில் உள்ள சூழ்ந்திருக்கிற அந்த கடலில் எங்களுக்குரிய போட் உண்டு. இதுக்கு மேக்சிமம் இன்றைக்கு பயணிக்கிறவர்கள் 3 ஃப்ளோர்லேயும் இருக்கிறவங்க அபவுட் 60-70 பீப்புள் ஆல் டுகெதர். இந்த பயணம் நல்ல ஒரு காற்றோடையும் இந்த வெதர் வந்து இன்றைக்கு நல்ல ஒரு வெதராக இருக்கின்றது. இந்த பயணத்தில் வந்து நாங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எங்களோட இயற்கை காற்றையும் இந்த இயற்கை எங்களோட ஃபீலிங்ஸ், அதாவது எங்களுடைய உறவுகள், நாங்கள் எங்களோட இடங்களை விட்டு வந்து இருக்க அந்த இடங்களை நாங்கள் ஒரு காலங்களாக விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறபடியாக அந்த ஒரு உணவுகளை திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு பயணங்கள் மாதிரி எங்களுடைய பயணம் இப்போ போய்கொண்டிருக்கின்றது. இந்த பயணத்தில் வந்து நாங்கள் மட்டுமில்லை, இங்கே கனடாவுக்கு வந்திருக்கிறவங்க, கனடாவில் தங்களோட குடும்பங்களை பார்க்க வந்திருக்கிறவங்க, கனடா உல்லாச பிரயாணம் செய்த வந்தவங்க எல்லாரும், எல்லா இன மக்களும் இந்த பயணத்தில் பயணிக்கணும். அவர்கள் எல்லாரோடையும் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இங்கே பயணம் செய்யும் போது சில ரூல்ஸுகள், சேஃப்டி கன்சர்ன்களை பற்றி இங்குள்ள குரூ சொல்லிக் கொண்டிருக்கணும். அதுகள் 2 விதமான லாங்குவேஜோட சொல்லிக்கணும். கனடா வந்து 2 லாங்குவேஜோடு இருக்கிறபடியாக ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அப்படியான மொழிகளில் அவைகள் இங்குள்ள விளக்கங்களையும் இந்த ஐலண்டை பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பயணிக்கலாம் என்று எல்லார்ட்டையும் உங்களுக்கு இந்த தகவலை நாங்கள் தருவோம். Hopefully enjoy this place, everyone. We'll have a stay safe and have a good journey. Thank you. We'll continue back. இப்போ பாருங்க, இந்த ஐலண்டுக்குள்ளே வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த இருக்குது இருக்கிற மாதிரி அப்படியே நல்ல ஒரு வியூவாக அந்த மரம் வந்து அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே சின்ன சின்ன ஐலண்டுகள் இருக்குது. நல்ல ஒரு இடம், நல்ல பார்க்கக்கூடிய நல்ல சந்தோஷமாக இருக்குது. மனதுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு கடற்கரை ஒவ்வொரு சைட்டிலும் ஒவ்வொரு ஐலண்டை வந்து நல்லபடியாக செய்து வச்சிருக்கிறார்கள்.
இதை வந்து நீங்கள் இந்த கனடாவில் வந்து எப்போ வந்தாலும் எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. நாங்களும் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்த ஒரு வருஷம் மட்டும் பார்த்தா போதாது, ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்களும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோத்துக்கு நல்ல அழகான ஒரு இடம், நல்ல பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த பாருங்க, இப்போ நாங்கள் கிட்ட இதுவே வந்து இப்போ கிட்ட கொண்டு போயினோம். போகைக்க இந்த கடற்கரை இந்த கடல் மிடிலுக்குள்ளேயே மரம் நிற்குது. மரத்துக்கு கீழே சின்ன ஒரு வீடுகளால் எல்லாம் கட்டி அந்த ரீக்கு கீழே அந்த வீடு, அந்த மரத்துக்கு கீழே அந்த ஐலண்ட் நல்ல நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது, நல்ல சந்தோஷமாகவும் இருக்கின்றது. இந்த 1000 ஐலண்ட் இந்த பயணிப்பில் வந்து உங்களுக்கு சில தகவலை தர்றோம். 1000 ஐலண்ட் என்று சொல்லுவது 15 ஐலண்ட்ஸ் 2 நாட்டுக்கு, கனடா டு USA. இந்த 15 ஐலண்ட்ஸோட டிவைட் பண்ணி 2 country between Canada and US, and then 1000 in Canada surrounded. So one of the island நாங்கள் அந்த 1000 ஐலண்ட் கடலுக்குள்ள இப்போ இந்த போட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்குரிய ஹிஸ்ட்ரியை தான் இங்குள்ள க்ரூ வந்து 2 லாங்குவேஜில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கணும். என் டூரிஸ்ட் பீப்புள் வர்றபடியாக அவைகளுக்கு அதுக்குரிய விளக்கம் தேவைன்னு சொல்லி அதே விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு தர்றோம். ஏன்னா நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ண வேணுமென்றக்காக வேண்டி இந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஹோப்ஃபுல்லி நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. எவ்வளவு கிலோமீட்டரில் பயணிக்கிறன்றது எங்களுக்கு சரியான தகவல் தெரியலை. ஆனால் எங்களோட உணர்வுகளும் படி நாங்கள் எவ்வளவு ஒரு வாக் பண்ணிக்க எவ்வளவு ஸ்டெப், ஒரு வாக்குக்கு எவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறோமோ அந்த அப்படி ஒரு ஃபீலிங்கில் தான் ஸ்லோவாக வாக் பண்ணி கொண்டு இருக்குது. எங்களோட இந்த ஜேர்னி 1 hour. இது ஒரு லாஸ்ட் ஹவர்ஸ் போர்டிங் பிகாஸ் ஆஃப் சண்டே ஹாலிடே என்றபடியாக. இன்னும் இந்த பயணத்தோடு நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கலாம். We are now entering the Wanderer's Channel. It averages 70 meters in depth and not a great deal more in width. Here, you can see it, the white framed cottage on our right. La grande île sur notre droite, exploitée agricolement, mais aujourd'hui sa particularité est d'avoir la plus ancienne maison de vacances des îles de l'Amirauté, Camp Iroquois. Vous pouvez la voir. Sold for only $1 or $2. Beaucoup de ces îles ont été achetées à la fin des années 1800. En fait, toutes les îles canadiennes ont été cédées au gouvernement par la tribu Mississauga.
1 hour நல்ல ஜேர்னியாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. என்ன நல்ல சூப்பராக இருந்துச்சு இது. இனி மிச்சத்தை பார்ப்போம். Okay, what's special? ரைஸ் கொண்டு வந்துருக்கிறோம். எங்களோட பிக்னிக்கு வந்து ஸ்வீட் ரைஸ், பனானா, அங்கே மற்ற பனானா, வாட்டர்மெலன் சூனத்தாங்க தாரன், ஆட்ரஜி சோறும் வந்துருக்குது. சாப்பிட்றாங்க சாப்பிடலாம். இந்த இதில் ஆட்ரிச்சி சோறு ஆட்ரஜி சோறு அங்கே சூனா ஸ்கூல் ஓகே. நீங்கள் இந்த ஸ்வீட் ரைஸோட வந்து இந்த பனானா போட்டு சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். ட்ரெடிஷனலான ஃபுட். இதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க எல்லாரும் பனானாவோட வச்சு. Penna time? இப்போ என்ன டைம்? 7:45 இப்போ நைட் டைம். Okay. எப்படி இருக்குது? முக்கியமான ஆள் அவர் தான் எங்களோட திருவாளர் மகேஷ். நல்லா இருக்கு, நல்ல பிக்னிக்காக இருக்கு, நல்ல என்ஜாய் பண்ணினோம், வடிவா என்ஜாய் பண்ணினோம். Excellent. எப்படி இருந்தது இந்த 1000 ஐலண்ட் உங்களுக்கு? இப்படி ஒரு அனுபவம் நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கவே இல்லை. உண்மைதான். அவ்வளோ ரைட். நாங்கள் இந்த ஜேர்னியை முடிக்கிறோம். ஐலண்ட் 1000 ஐலண்ட் ஜேர்னியில் முடிச்சு நாங்கள் இப்போ போட் கொண்டு வந்து எங்களை டிஸ்பேச் பண்ணிட்டுது. நாங்கள் இந்த விளக்க முடிக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹோப் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி. Hopefully have a end of the day and have a nice Have a nice day. weekend.